ஒவ்வொருத்தரோட எப்படி எல்லாம் யோகக்ஷேம வகாமியம்னு சொன்னது எப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். பெரியவாள்கிட்ட பரமபக்த நாகலக்ஷ்மி அப்படின்னு, பம்பாய் நாகலக்ஷ்மி அப்படின்பா. அது நம்ம பாகவதத்தெல்லாம் கோபிகைகள்லாம் இருந்தால் அவளுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, கணவன் இல்லை, குழந்தை இல்லை, எதை பற்றியும் பிரஜை இல்லை, பகவானை பற்றியே தான் நினச்சிருந்தா அப்படின்லாம் சொல்கிறதே பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படிலாம் கூட இருக்க முடியுமா அப்படின்னு. இந்த நாகலட்சுமி, ஜெயலட்சுமி இது மாதிரி பக்தாள்லாம் பார்த்தா தெரியும், நிச்சயம் கோபிகைகள்லாம் இப்படி தான் இருந்திருப்பார். பெரியவா மடம், பெரியவாளை தவிர வேறு ஒன்றும் பிரஜை இல்லை. இத்தனைக்கும் இவாள்லாம் கல்யாணம் ஆனவா குழந்தைகள் குட்டியோட சம்சாரிகள் தான், ஒருத்தரும் சன்னியாசிகள் இல்லை. இந்த நாகலட்சுமியோட பெரிய மாப்பிள்ளை அவர் பாம்பேயில் இருந்தார், ஐஓசியில் உத்தியோகமாக இருந்தார், இந்தியன் ஆயில் கார்பரேஷனில். அப்படி இருந்தவர் திடீர்னு என்ன பண்ணினார், ஏதோ ஒரு விஆர்எஸ் ஸ்கீம் அதில் வந்தது. ஏதோ ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை, விட்டுவிட்டார். விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டார். எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கார், மெட்ராஸ்க்கு வந்திருக்கார். மெட்ராஸ்க்கு வந்தால் இங்கே வந்த இடத்துல என்ன ஆகிடுது, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் வந்தால் விஜயா ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து இன்டென்சிவ் கேரில் வச்சுன்னு ஏகமக்களும் நடக்கிறது. இது யாருமே எதிர்பார்க்கல, எல்லாரும் ஒரே நடுங்கி போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நாகலட்சுமி என்ன பண்ணால் பெரியவாள்கிட்ட போனான். அவரோட தம்பி நாராயணன், பான்சநாதன் எல்லாம் போயிருக்கா. பெரியவாள்கிட்ட சொல்கிறான், இது மாதிரி அவருக்கு திடீர்னு விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டார், ஆனால் இங்கே வந்தாக்க இப்படி ஆகிடுத்து, வந்த இடத்துல பெருசாக வந்துடுத்து, எல்லோரும் என்னெல்லாமோ சொல்கிறா, பயமாக இருக்குது, பெரியவா தான் காப்பாற்றணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சின்ன வயசு குழந்தைகள்லாம் இருக்குது. இதை கேட்டோன்னு பெரியவானுன்னா விஆர்எஸ்க்கு லெட்டர் கொடுத்துட்டானா, ஆமாம், அவள் அக்செப்ட் பண்ணின்னு விட்டாளா தெரியாது. அவள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி, இப்போ எனக்கு இந்த காலம் மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது, உடனே என்ன பண்ணால் பெரியவாளை மேனேஜரை விட்டு இவாள்கிட்ட நாராயண்கிட்ட சொல்லி அவள் ஆஃபீஸ் என்ன, பாம்பேயில் எங்கே இருக்குது எல்லாம் விசாரித்து அவனுக்கு பாஸ் யாருன்னு கேட்டு இவர் கொடுத்த பேப்பரை அக்செப்ட் பண்ணால ப்ராசஸ் ஆகிடுத்தான்னு முதல்ல விசாரி. போனால் என்ன எடுத்து அடுத்த சில நிமிஷத்தில் இவா தான் இருந்த இடத்துலையே நேராக ஆஃபீஸ்க்கு வந்துட்டா. பெரியவா ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு மேனேஜரை விட்டு ஃபோன் பண்ணி கேட்டுருக்கா. கேட்டால் சொல்கிறா பெரியவா, வந்துருத்து, பேப்பர்லாம் வந்துருத்து அப்படின்னா இனிமேல் தான் ப்ராசஸ் ஆக போகிறதுன்னு அங்கேருந்து பதில். உடனே பெரியவா சொல்கிறா, அதை ப்ராசஸ் பண்ண வேண்டாம், அக்செப்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லு, விஆர்எஸ்ஸை அக்செப்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லு. இன்டென்சிவ் கேரில் இருக்காருன்னா ஏதானு விவிதியை கொடுத்தோம், பிரசாதத்தை கொடுத்தோம்னு இல்லை, இதுக்கு என்னென்னா நேரம் இங்கே போயிட்டார், வேண்டான்னு சொல்லு அப்படின்னு. இல்லை இங்கேருந்து சொல்கிறா, மடத்துலேருந்து சொல்கிறா, பெரியவா சொல்லச்சன் அப்படின்னா அவர் ஓகே அப்படின்னா சரின்னு அது முடிஞ்சு கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் பிரசாதத்தை கொடுத்துட்டு நாகலட்சுமிகிட்ட சொல்கிறா, இது கவலைப்படாத, போயிட்டு வா, ஆஃபீஸில் போய் இந்த ஆஸ்பத்திரியில் போய் அவனை பார்த்துக்கோ, எல்லாம் சரியான அப்புறம் வா அப்படின்ட்டா. வந்துட்டா, பிரசாதம் கொடுத்துட்டா, வந்தாச்சு. இவாளுக்கு அந்த நம்பிக்கை தான் இருக்கு. நேராக வந்தா விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பெரியவாள் கொடுத்த பிரசாதத்தை அவளுக்கு சேர்த்துட்டு எல்லாம் பண்ணால், அப்புறம் கொஞ்ச நாளில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்ததெல்லாம் போய் எல்லாம் பண்ணி அவர் ஒரு வழியாக டிஸ்சார்ஜ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடுத்தோம். அதுக்குள்ளே பைபாஸ் பண்ணோம், அதை பண்ணோம், இது பண்ணோம்னு சொன்னால் இவர் என்ன பண்ணியிருக்கா, டிஸ்சார்ஜ் பண்ணி இதுன்னுலாம் திருப்பி பம்பாய், ஏன்னா வந்த இடத்துல இது மாதிரி ஆகிடுத்து. அதுக்கப்புறம் தான் தெரியும் விஆர்எஸ் கொடுத்ததையும் பெரியவா வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ண சொல்லிட்டா, அக்செப்ட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டான்னு. இப்போ திருப்பி ஆஃபீஸ் போயான் அவர் சொன்னார், அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, அதனால் அங்கே எங்களுக்கு ஆஃபீஸ்லேயே பார்த்துப்பேன், நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன், அப்படி பைபாஸ் எது பண்ணோன்னாலும் அங்கே பண்ணிக்கலாம், இங்கே வேண்டாம், இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. நேர விஜயாலேருந்து படுக்க வச்சு நேர பெரியவாள்கிட்ட எடுத்துன்னு போயாச்சு. எடுத்துன்னு போனால் பெரியவா பார்த்தா, பிரசாதத்தை கொடுத்தா, ஊருக்கு போயிட்டு வான்னா பாம்பேக்கு போனால், பாம்பேயில் போய் இந்த ரெக்கார்டெலாம் காமிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு, பிளாக்கெல்லாம் இருக்குது, இவருக்கு பைபாஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே திருப்பி டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு, அங்கே என்ன சொன்னான்னு, பைபாஸும் வேண்டாம், கீப்பாஸும் வேண்டாம்,
ஒன்றும் வேண்டாம், மெடிசின்ஸ் கொடுக்குறோம், இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுவாங்க, எல்லாம் தானே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இப்போ போயிடுவர் அப்போ போயிடுவார்னு இங்கே விஜயாவில் டேட்டு குறித்தவர் இப்போ இன்னும் விருகம்பாக்கத்தில் தான் சௌக்கியமாக இருந்துட்டுருக்கார். அன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகி வந்தவர் தான் அதுக்கப்புறம் இன்னும் ஆஸ்பத்திரிக்கு போகல, அங்கே போய் செக்கப்புக்கு போனதோடு சரி. இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த பெரியவா இவர் இவ்வளவு சீரியஸாக இருக்குன்னு அனுகிரகம் பண்ணணும்னு மெனக்கட்டு இவரோட விஆர்எஸை விசாரித்து அதை அக்செப்ட் பண்ணி வேண்டான்னு சொன்னதோட லாபம் என்னன்னார், இங்கே விஜயாவில் பண்ணின ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாம் ஆஃபீஸ் செலவாக போயிடுத்து. இப்படி எந்த சுவாமியான அனுகிரகம் பண்ணுமா? நம்ம மகாசுவாமி மட்டும்தான் பண்ணும். ஏன்னா நம்மளான்னா இருந்துட்டுருக்கா அவளுக்கு நம்மளோட கஷ்டம் எங்கேயோ வைகுண்டத்துலேயும் இங்கே கைலாசத்துலேயும் தான் நம்ம கஷ்டம் புரியுமா? இங்கே இருக்கிறதுனால புரியுது. அப்படி இருக்கிற அந்த அவள் வைகுண்டம் வேண்டாம், கைலாசம் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டு இங்கே இறங்கி வந்து 100 வருஷம் நம்மளாக உறவாடுறதுக்கு காரணம் என்ன? பகவத்பாதாவோட அவதாரத்தை பற்றி சொல்கிறதே, பகவான் எதுக்கு அவதாரம் பண்ணுறார்? இவர் ராவணனை வதம் பண்ணணும்னா வைகுண்டத்தை விட்டு இறங்கி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனையெல்லாம் சீதையை தொலைச்சிட்டு இத்தனைலாமல் பண்ணிட்டு பண்ணணும் தேவையில்லை. நினச்ச மாத்திரத்தில் ராவணன் தொலைஞ்சான்னு நினச்சான்னா அவன் போயிருப்பன், கம்சன் தொலைஞ்சான்னு நினச்சா போயிருக்கலாம். இங்கே வந்து இப்படிலாம் பண்ணவே வேண்டாம். ஏன் பண்ணுறான்னு, ஒரு அப்பா அம்மாவுக்கு ஆசை இருக்குமா, குழந்தைய நன்னா படிக்க வச்சு நல்ல உத்தியோகத்தில் போய் எங்கேயோ வெளியூரில் போய் வீடு வாசல்லாம் வேண்டி சௌக்கியமாக இருக்கா அப்படின்னா, அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன தான் குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னா கூட நேராக போய் ஒரு தரம் பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தைகளோடு போய் 10 நாள் இருந்துட்டு சௌக்கியமாக இருக்கும், அது நன்னா இருக்குங்கிறத தெரிஞ்சுன்னு வந்தாக்க இன்னும் நிம்மதியாக இருக்கும். அதை மாதிரி பகவானுக்கு என்ன இருக்கான் அப்படின்னார், இப்போலாம் பெரிய உலகத்தை படைச்சி நம்ம எல்லாருக்கும் இவ்வளோ சௌக்கியத்தையும் கொடுத்து இங்கே படைச்சிட்டோம், இங்கே நாம் எல்லோரும் எப்படி இருக்கோன்னு நம்மளாக பழகி பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு சான்ஸ் பார்க்குறார். அதுக்கு ஏதானு ஒரு ராவணன் இருப்பனா, ஒரு கம்சன் இருப்பனா, ஏதானு ஒன்று இருக்குமான்னு நினச்சிட்டு இந்த ஷாக்கில் இங்கே வந்து நம்மளோட இருக்கு. சர்வசக்தனான பகவானுக்கு தான் ஒரு அவதாரம் பண்ணி தான் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணணும், இனிமேல் துஷ்டர்களை அழிக்கணும், நல்லவாழை காப்பாற்றணுங்கிறதுல இருந்த இடத்துலேருந்தே சங்கல்ப மாத்திரத்திலே எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனாலும் ஏன் அவதாரம் பண்ணி வர்றார்? சம்பவாமி யுகே யுகே திருப்பி திருப்பி வர்றார்னர், நம்மளோட பழகணுங்கிற ஆசை தான். அவருக்கு நம்மளோட பழகணும்னு ஆசை. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு இப்படி ஒரு அனுபவத்தைன்னா கொடுக்குற, இந்த அனுபவம் எங்கேயானும் கிடைக்குமா? என்னதான் மோட்சத்தில் போய் இருந்தால் கூட இப்படி கலந்து உறவாடுற இந்த ஆனந்தம் பேரானந்தம் கிடைக்குமா? கிடைக்காது. இப்படி நமக்கும் இந்த திவ்ய அனுபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் கீழே இறங்கி வர. அப்படி வரத்துனால இங்கே நம்மளாவே இருக்கிறதுனால நீங்கள் இருக்கிற கஷ்ட நஷ்டத்துலேருந்து லௌகீகத்துலேருந்து எல்லாம் அவளுக்கு தெரியறது. அதுக்கேற்றாப்பில் தான் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுறார். அந்த ரீதியில் தான் விஆர்எஸ்ஸை முதல்ல வித்ட்ரா பண்ண சொல்லுங்க. அப்படி பண்ணுற பெரியவா பார்த்து பண்ணுற பெரியவா எவ்வளவு அப்படியே லைட்டாக எவ்வளவு சௌலபியமாக இருப்பா அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். இவள் ஸ்நானத்துக்கு போகிறா, போன இடத்துல அங்கங்கே யாரானு வந்தால் பேச்சு கீச்சு இருந்துகிட்டே இருக்கும். இவர் போனார், ஒரு காரியத்தை முடித்தார், வந்தார்லாம் சட்டுலாம் யாரும் நினச்சிட முடியாது. போன இடத்துல உட்காந்து பேசின்னு இருக்கா. அப்படி இருக்கிறத என்ன நினைத்து மேலே இந்த பழைய ஓட்டு வீடுகிட்டா இருக்கா, பள்ளி இப்படி தலையில் விழுந்துருத்து. விழுந்தா அப்படி விழுந்த அந்த டக்குன்னு விழுந்தது அந்த என்ன பண்ணா, அந்த வஸ்திரத்தை காச அப்படின்னு கீழே தன்னா அது கீழே விழுந்து இப்படி போயிடுத்து. உடனே கூட இருக்கிறவட்ட சொல்ல, ஏய் உடனே ஏற்பாடு பண்ணுங்கோ, மடத்தில் ஒரு சுவாமிகள் சித்தியாக போகிறார், அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னா. கூட இருந்தால் ஏதோ யாரோ வந்த வித்வானோட பேசின்னு இருக்கா, அதுக்கு நடுப்புற பள்ளி விழுந்தது அப்படின்னா, யாரோ சுவாமிகள் சித்தியாக போகிற உடனே ஏற்பாடு பண்ணுங்க. என்ன ஏற்பாடு பண்ணுறது? அவர் சித்தி ஆனதுக்கப்புறம்னா எல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும். மடத்துலேயோ நிறையா சுவாமிகள் இருக்கார். இப்போ எல்லாருக்கும் கவலை எந்த சுவாமிகள் போகிறாருன்னு. முழிச்சா எல்லாம் ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு நிறுத்திட்டா. உடனே என்னடா முழிக்கிறேள்? நான் சொன்னேன்,
நான் தான்டா அப்படின்னு. நான் தான் இப்போ போகிறேன் அப்படின்னு. என்ன நான் தான் போகிறேன், என்ன ட்ரெயினில் கிளம்புறதா ஊருக்கா? உடனேஸ்வரா தலையில் பள்ளி விழுந்தா மரணம்னு இருக்குது தெரியுமோ, பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும் தெரியுமோ உனக்குன்னா. பஞ்சாங்கத்தை எடுத்துன்னு பார்த்தா இந்த பள்ளி விழுந்ததுக்கு பலன் போட்டிருக்கு. அதில் தலையில் விழுந்ததுன்னாக்க மரணம்னு ஒன்று போட்டிருக்கு. அதான் சொன்னேன், என் தலையில் பள்ளி விழுந்துருத்தும் நான் போகிறேன், அதனால் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோன்னே. இனி சிரிச்சா. கண்ணன்னு பெரியவாள்கிட்ட கைங்கிருமிட. அவர் சொன்னார், இந்த பஞ்சாங்கத்தில் மரணம்னு போட்டிருக்கு, இன்னொரு பஞ்சாங்கத்தில் வேறு தினசாக போட்டிருக்குன்னார். அது என்ன கூத்துன்னா கலகம்னு போட்டிருக்குன்னார். ஒரு பஞ்சாங்கத்தில் கலகம்னு போட்டிருக்கு, ஒன்றில் மரணம்னு போட்டிருக்கு. இப்போ அந்த பஞ்சாங்கத்தில் போட்டுறது பலிக்கணும்னா இப்போ என்ன பலிக்கும் அப்படின்னு. அதுக்குள்ளே என்ன பண்ணார், அப்படி கீழே அப்படி தள்ளினோன்னு அது தலைகீழ் அப்படி இருக்கு. உடனே அவர் கேட்டார், வாஸ்தவம் தான், மரணம்னா யாருக்குன்னார்? பள்ளிக்கா விழுந்தவனுக்கான்னு? மரணம்னு தானே போட்டிருக்கு. இப்படி பேசினேக்கிட்டே அது கவுந்தது, நிமிர்ந்தது, ஓடி போயிடுத்து. உடனே பெரியவா சொன்னா, இப்போ ஒன்று தெரிஞ்சுடுத்தோம், அதுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுடுத்தோம், அப்போ மீதி இருக்கிறது நான் தான். இப்போ கலகமா மரணமா அப்படின்னு இதுக்கு டிஸ்கஷன். இப்போ உடனே அவர் சொன்னார், இது எதுவாக இருந்தாலும் ரெண்டும் கிடையாது இங்கே அப்படின்னார். ஏன் அப்படின்னார், இது காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கு பலன் கிடையாது, பள்ளி சொல்லுக்கு. உடனே அவர் சொல்கிறார், வரதராஜர் பெருமாள் கோயிலில் பார்த்தா தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளின்னு இந்த பள்ளி தோஷத்துக்காகவே போய் பார்த்துட்டு வருவா எல்லோரும் காசு கொடுத்து. இதெல்லாம் சொல்லி இந்த ஸ்தலத்தோட பெருமைப்படி இங்கே பள்ளியில் என்ன பண்ணினாலும் இங்கே அதுக்கு பலன் கிடையாது அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டே குளிக்க போகிறா. குளிக்க போயிட்டு போரும்போ இந்த பள்ளி விழுந்ததில் இப்போ 1/2 மணி இன்னும் லேட்டாச்சு, இது உண்டா அது உண்டா கிடையாதுன்னு நீ நானும் தகராறு பண்ண போக அப்புறம் சொல்கிறா, கடைசியில் 2வது பஞ்சாங்கத்தில் போட்டது பழிச்சு கொடுத்து போனா. ஏன் கலகம்னா எடுத்துப்போ, உண்டா இல்லையா, மரணம் உண்டா மரணம் இல்லையா, இவாளுக்கா அவளுக்கான்னு இப்போ 1/2 மணி சர்ச்சையை எடுத்து போயிட்டா சிரிச்சுன்னு. இப்படி எந்த சங்கராச்சாரியாட்டுன்னு போமா வேடிக்கையாக இருக்கும். இதுதான் பெரியவா. இப்படி யாராக இருந்தாலும் சரி, எந்த சமயத்துலேயும் சரி, அவளுக்கு ஏத்தாப்பில் இருக்கு. இவருக்கு ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஜுரமாக இருக்குது, ஆனால் பூஜை பண்ண வேண்டியிருக்கு, எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. டாக்டர் அன்றைக்கி ஏகாதசி, அதில் என்ன ஏகாதசின்னு இவர் நிர்ஜலமாக வேறு இருந்தால் இன்னும் க்ஷீணிச்சு போகிறது உடம்பு, மருந்தோ கொடுக்கணும். அவர் சொன்னார், வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. கூட இருக்கிறவள் சொன்னார், ஏய் நீ ஏதானு கொஞ்சம் கம்பல் பண்ணி அவளுக்கு ஒரு பாலை கொடுத்துட்டானே இந்த மருந்தை கொடு, வெறும் வயிற்றில் கொடுக்காது அப்படின்னு. கூட இருக்கிறவனே சொன்னான், பாலை சாப்பிடணும் பாலை சாப்பிடணும். அது என்ன ஏகாதசி எதுவுமா பாலை குடின்னு உபச்சாரம் பண்ணுற? இல்லை இல்லை, இது மருந்து சாப்பிட்ணும், அதுக்காக சாப்பிடலாம் அப்படின்னார். இது ஔஷதம், இது சாப்பாடுன்னு நினச்சுன்னு குடிக்க வேண்டாம், இது ஔஷதம், சாப்பிட்டா ஒன்றும் தோஷம் இல்லை ஏகாதசிக்கு அப்படின்னார். ஓ இப்போ இந்த பாலை குடித்தா ஔஷதங்கிறியோ நீ? ஆமாண்ணார். அப்போ நான் பரம ஔஷதத்தில் இருக்கேன் அப்படின்னா. அவருக்கு புரியல. உடனே சொல்ல, நீ கேள்விப்பட்டிருக்கியோ, லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லியிருக்கு, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வெறும் ஔஷதம் தான், ஆனால் நானும் பரம ஔஷதம் சின்னிருக்கேன். சாப்பிட மாட்டேன்ட்டா. சில போகிறோம் பரம ஔஷதமே போகிறோம். இதுலேயே என்ன எடுத்துன்னு ஏந்துனே ஸ்நானம் பண்ணால் பூஜைக்கு போய்ட்டு வேடிக்கையாக இருக்கும். ஜுரம் முதற்கொண்டு இவருக்கு என்ன வேணும்னா இத்தனை மணிக்கு வான்னா வரும், இத்தனை மணிக்கு போனா போகும். கிராப்பில் அப்ராகிருத சரீரம், நம்ம கண்ணு எதிர்க்க வேணாம், 2 கண்ணு மூக்கு நாக்கு காதோட ஒரு மனுஷ உருவமாக தெரிஞ்சுதே வழிய, ஆனால் அது அப்ராகிருத சரீரம். சாதாரண மனுஷ பிரகிருதி நியதிக்குப்படி அவளுக்கு உண்டானதெல்லாம் இருக்கிறாப்புல இல்லை. இதெல்லாம் இருக்கிறாப்புல தானே வரவழிச்சுண்டாப்புல வேணால் நடிச்சு காமிப்பாளே வழிய அதுவும் நிஜம் இல்லை. அது அத்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு திவ்ய சரீரம். அப்படி ஒரு அப்ராகிருத சரீரம்தான் அந்த பரம்பொருள் தான் நம்ம கண்ணெதிர்க்க ஒரு பிராகிருத சரீரத்தோடு
நம்மளோடையும் பேசி பழகி நமக்கு ஈடு கொடுத்துன்னு இருந்தது தான் பெரிய அதிசயம். அதிசயம் என்னென்ன, இதை விட பெரிய அதிசயம் கிடையாது. அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னால் நம்மளை விட பாக்கியசாலிகள் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கிற அந்த அதிசயமூர்த்தியான பெரியவாளோட இன்னும் சில பிரபாவங்களை